வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ கட்சி இருந்துச்சு. ஏடிஎம்கே வந்துச்சு, டிஎம்கே வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகம் இது புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எவ்வளோ சம்பாரணை, அதாவது வருஷத்துக்கு 600 கோடி சம்பாதிக்கிறாரு. அதையெல்லாம் விட்டுவிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் தலையிறங்குறாரு. நான் இருக்கிற வசதி இல்லை, எந்த வசதியும் இல்லாத நான் இதுக்காக வரல, எல்லா வசதியும் திறந்துட்டு உங்களுக்காக வரேன் அப்படின்ற ஒரு பயன். அவர் வந்து ஒரு சிறப்பான அறிக்கை விட்டுக்கிறாரு. எப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது குழந்தைகள் வந்து 1ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் சேர்த்து எந்த குழந்தை எத்தனாவது படித்தாலும் சரி அவங்களுக்கு அவங்க தாய்மாருக்கு 30,000 ரூபாய், ஒரு ஆளுக்கு 5,000, 2 குழந்தை படித்தா 30,000. அது மட்டும் இல்லை, அடுத்தது இப்போ அட்டைக்கு 1000 ரூபாய் வருது இல்லையா, அது வந்து 2,500 மாற்றப்படும். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க படிச்சுட்டு காலேஜோ இல்லை 10ஆவது படிச்சுட்டு சும்மா வீட்டில் வேலை இல்லாத இருக்கிறவங்களுக்கு மாதம் 4,000 ரூபாய் வருது. அது இல்லாமல் இப்போ 6 சிலிண்டர் வருஷத்துக்கு ஃப்ரீயாகவே தர்றாங்க. நீங்கள் காசு கொடுத்து 1 ரூபாய் எடுத்து 6 சிலிண்டர் வருஷத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர், 2 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் போய் 6 சிலிண்டர் நம்ம வாங்கி வந்துடலாம். இவ்வளோ சலுகை இருக்குது. இது பார்த்து பண்ணுங்க. மேலேருந்து பார்த்தாக்கா 8ஆவது நம்பரில் விசில் சின்னம் இருக்குது. இந்த சின்னத்துக்கு பார்த்து பெரியவங்களுக்கெல்லாம் சொல்லி இன்னொன்று ஃபோட்டோ இருக்குது. காசு போறேன்ட்டு எங்களுக்கெல்லாம் சுத்தமா 1 ரூபாய் வரவே இல்லை. இவர் ஃபர்ஸ்ட் தானே ஸ்டார்டிங் ஜெயிக்கிற வரைக்கும் அப்படி தான் சொல்றாங்க. ஸ்டார்டிங் இப்போ அது வேற அது வேற ஆச்சு. அதான் சொல்றேன். அது மாதிரி ஏமாத்துறாங்க. அது மாதிரி ஏமாத்துறாங்க. அதுக்கு எப்படின்னா காசே வரல, 1 ரூபாய் கூட வரல. இதனால சேர்த்துதா இவரு நான் மெட்ராஸ்ல ஐடி கொடுத்தனால ஓட்டு கேட்கும்போது சில பேர் என்ன ஒன்றும் சொல்லி கேட்பாங்க. அது அவங்க காரியம் முடிஞ்சா அதோட சரி, இன்னைக்கு நான் ஓட்டு கேட்கறேன்னா இந்த வரமே திரும்புறதில்ல. அந்த மாதிரி ஆளுங்களும் இருக்கிறாங்க. அதுக்கு தான் சொல்றது, புதிய ஆட்சி வரணும். அப்படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு நீ என்னென்ன குறை இருக்குதோ, இப்போ இதெல்லாம் அடிப்படை. ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு சலுகையை பெற்றுட்டு தமிழ்நாட்டு அரசத்துல இப்போ நாம வந்து அந்த சலுகையிலேருந்து விடுபட்டு இருக்கிறோம்னா ரொம்ப மன வருத்தம் எல்லாருக்குமே ஏற்படும். இதையெல்லாம் நாங்கள் சொல்லி நம்ம ஊருக்கு என்ன தேவையோ பண்ணலாம். அதுக்காக நம்மளுடைய தொகுதிக்காக நிற்கிற சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் திருப்பதி ஐயா அவர்களுக்கு ஓட்டு போடுமாறு சரியானே.